உலகத்திலேயே அதிக ஊட்டச்சத்துள்ள காய்கறி எது? இது பற்றி அமெரிக்காவின் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய த சென்டர் ஃபார் சயின்ஸ் இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னார்வ அமைப்பு ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்கு. அதில் கேரட்டு, பச்சை பட்டாணி, முட்டைக்கோஸ் மாதிரியான பல காய்கறிகள் முதல் 20 இடத்துல இருக்குது. 3வது இடத்துல இருக்கக்கூடிய காய்கறி ஸ்பினாச். 2வது இடத்துல இருக்கிறது உருளைக்கிழங்கு. முதல் இடத்துல இருக்கக்கூடிய காய்கறி எது தெரியுமா? உலகின் பழமையான கிழங்குகளில் ஒன்று. இதை நாம் இனிமையான கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, சக்கரவள்ளி கிழங்கு தாங்க. சக்கரவள்ளி கிழங்கினுடைய வரலாறை நாம் புரட்டி பார்க்கலாமா? சர்க்கரைவள்ளி கிழங்கின் பூர்வீகம் தென் அமெரிக்கா கண்டம். குறிப்பாக தென் அமெரிக்காவின் மேற்கில் அமைந்த நாடான பெரு சர்க்கரைவள்ளி கிழங்கின் ஆதார தேசமாக கருதப்படுகிறது. அங்கிருக்கும் தொல்லியல் தலங்களில் உள்ள குகைகளில் கிமு 10,000த்திற்கும் கிமு 8,000த்திற்கும் இடைப்பட்ட காலத்து சர்க்கரைவள்ளி கிழங்கின் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தவிர மத்திய அமெரிக்காவின் சில பகுதிகளில் சுமார் 8,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சர்க்கரைவள்ளி கிழங்கு விளைந்ததாக தாவரவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சர்க்கரைவள்ளி கிழங்கின் பூர்வீகம் மெக்சிகோவின் யுக்கட்டன் தீபகற்பத்திற்கும் வெனிசுலாவின் ஒர்னிகோ நதிக்கும் இடைப்பட்ட பிரதேசமாக இருக்கலாம் அப்படின்னு டேனியல் ஆஸ்டின் அப்படிங்கக்கூடிய ஆய்வாளர் எக்ஸ்ப்ளோரேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோ ஜெனட்டிக் ரிசோர்சஸ் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் மூலமாக தன்னுடைய ஆதாரங்களை முன்வைக்கிறார். வட அமெரிக்க கண்டத்திற்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கின் பரவல் தென் அமெரிக்க கரிபியன் தீவு மக்களின் பரவல் மூலமாக சுமார் 4,500 ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்திருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. ஹவாய், நியூசிலாந்து, ஈஸ்டர் தீவுகள் போன்ற இடங்களில் நடந்த தொல்லியல் ஆய்வுகளிலும் பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட சர்க்கரை வள்ளிக்கிழங்கின் படிமங்கள் கிடைத்துள்ளன. இந்த பரவல் கிபி 700 சமயத்திலேயே கடல் பயணங்களில் கைதேர்ந்தவர்களாக இருந்த பாலினேசியர்கள் மூலமாக நிகழ்ந்திருக்கலாம் என்கிறது ஆய்வு. தென் அமெரிக்க கண்டத்திலிருந்துதான் பசிபிக் கடல் வழியாக ஆசியாவுக்கும் இந்திய துணைக்கண்டத்திற்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பரவியிருக்க வேண்டும். இந்த பரவல் நிகழ்ந்த விதம் ஆச்சரியமூட்டுவதாக உள்ளது. விதைகள் மூலமாக பரவுதல் என்பது சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் சாத்தியமற்றது. இந்த தாவரத்தின் கொடிகள் கடல் நீரில் மிதந்து வந்து வேறு வேறு நிலப்பிரதேசங்களை அடைந்து அதன் மூலம் இந்த பரவல் நடந்திருக்கலாம் என்பது தாவரவியல் ஆய்வாளர்களின் கருத்து. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் உஷா ராகவாச்சாரி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா பண்ண போறீங்க? சக்கரவள்ளி கிழங்கு பேட்டிஸ். ஓகே, இதுக்கு என்னெல்லாமா பொருட்கள் தேவை? வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்கு, வேக வைத்த உருளைக்கிழங்கு, எலுமிச்சம்பழம், அரிசி மாவு, வறுத்த வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, மிளகா பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி, சர்க்கரை, உப்பு, கொத்தமல்லி. ஸ்வீட் பொட்டேட்டோ பேட்டிஸ் பண்ண போறோம் இல்லையா? இதுக்கு முதல்ல என்னம்மா செய்ய போறோம்? முதல்ல உள்ள வைக்க வேண்டிய ஸ்டஃபிங்க்கு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முதல்ல என்ன பண்ணுவீங்க? முதல்ல வேர்க்கடலையும் எள்ளையும் மிக்சியில் கரகரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்த வேர்க்கடலை இல்லையா, அது தோல் நீக்கினது. ஆமாம். எள்ளு வறுத்திருக்கீங்களா? எள்ளு வறுக்கல. ஓகேப்பா. அவ்வளோ எள்ளு போட வேண்டாம். ஓகே, பாதி போட்டால் போதும். ஒரு 3 டீஸ்பூன் அளவு சொல்லலாமா? ஒரு 3/4 கப்பு வேர்க்கடலை இருந்ததுன்னா ஒரு 3 ஸ்பூன் எள்ளு போதும். வேர்க்கடலையையும் நம்ம எள்ளையும் பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். பொடிச்சு வச்சுட்டோம். இதில் என்னெல்லாமா சேர்க்க போறீங்க? கொஞ்சம் கலர் வரதுக்கு காஷ்மீரி மிர்ச்சி. ஓகே. அப்புறம் நம்ம ஊர் மிளகா பொடி காரத்துக்கு. ஓகே. அதுக்கு பிறகு கரம் மசாலா, அதுவும் ஃப்ளேவருக்காக. ஓகே. அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஓகே. அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை. டேஸ்ட் தூக்கி கொடுக்கிறதுக்காக. ஓகே. கொத்தமல்லி. அடுத்தது எலுமிச்சம் சாறு. ஓகே. இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து நம்ம பிசைஞ்சிடலாம் இல்லையா? ஓகே. இவ்வளவுதான் உள்ள வைக்க போறதுக்கான ஸ்டஃபிங். அடுத்தது மேல இருக்கக்கூடிய மாவு இல்லையா, அதான் ரெடி பண்ண போறோம். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் என்ன சேர்க்க போறீங்க? வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு.
உருளைக்கிழங்கு. இப்போ சக்கரவள்ளி கிழங்குக்கு ஈக்குவல் போர்ஷன் எடுக்கணுமா உருளைக்கிழங்கு? பாதி போட்டால் போதும். பாதி போட்டால் போதும். இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட், அவ்வளவுதான் இல்லையா? இதை ஸ்மாஷ் பண்ணிடுவீங்களா? இந்தாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் காஷ்மீரி மிர்ச்சி, இப்போ காஷ்மீரி மிர்ச்சியும் கலருக்காக இதில் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கூட பைண்டிங் ஏஜென்ட்டாக அரிசி மாவு இருக்கு இல்லையா? ஆமாம், கொஞ்சம் போட்டுருக்கோம். கொஞ்சமாக அரிசி மாவு. கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ பேட்டிஸ் பண்ணுறதுக்கான பேஸ் மாவு ரெடி இல்லையா? ஸ்டஃபிங்கான மசாலாவும் ரெடி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறீங்க? முதல்ல இந்த மாவை எடுத்து நம்ம சுப்பு மாதிரி பண்ணி அது உள்ள அந்த ஃபில்லிங்கை வச்சு மூடி பேட்டிஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, அதான் பண்ண போறீங்க. பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகேம்மா. எண்ணெய் தடவிக்கலாம். ஓகே, ஒட்டாமல் வரதுக்காக. கொஞ்சமாக வச்சா போதும் இல்லையா? அளவுக்கு. ஏன்னா சின்ன சின்ன பேட்டிஸ் தானே பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, பேட்டிஸ் ரெடி. அடுத்தது என்னம்மா? அதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு பேட்டிஸ் ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பார்க்குறேன். நல்ல அந்த மசாலா காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. உப்பு, ஒரு சின்ன காரம், சின்ன புளிப்பு எல்லாமே இருக்குது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு பேட்டிஸ் பிரமாதம். கிறிஸ்து பிறப்பதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சக்கரவள்ளி கிழங்கானது நம்ம மண்ணுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஐரோப்பியர்களின் வருகைக்கு பிறகுதான் உருளைக்கிழங்கானது நம்ம மண்ணுக்கு வந்தது. இரண்டும் வெவ்வேறு தாவர குடும்பங்களை சேர்ந்தது. இரண்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது சக்கரவள்ளி கிழங்குக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கக்கூடிய பெயரானது எப்படி அமைஞ்சது? லத்தீன் அமெரிக்க பகுதி மக்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை கமோட்டே என்று அழைத்தனர். அதை பல நூற்றாண்டுகளாக பயிரிட்டு வந்த இன்கா பழங்குடியினர் பட்டாட்டா என்ற பெயரில் இக்கிழங்கை அழைத்தனர். 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கரிபியன் தீவுகளை அடைந்த ஸ்பானிய பயணிகள், குறிப்பாக கொலம்பஸும் அவரது குழுவினரும் அங்கே உருளைக்கிழங்கை போன்றே ஆனால் இனிப்பு சுவையுடன் இருந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கின் சுவையை ருசித்து பார்த்தனர். அதற்கு ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது இனிக்கும் உருளைக்கிழங்கு என்று பெயரிட்டு அவர்கள்தான் அழைக்கத் தொடங்கினார்கள். கொலம்பஸனுடைய முயற்சியால முதல்ல சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஐரோப்பிய கண்டத்தின் ஸ்பெயினுக்கு வந்து சேர்ந்தது. அதற்கு பிறகு அங்கிருந்து இத்தாலி, ஆஸ்திரியா, ஜெர்மனி, பெல்ஜியம், இங்கிலாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவுச்சு. உருளைக்கிழங்கை கூட முதல்ல உணவாக ஏற்றுக்கொள்ளாத ஐரோப்பியர்கள் இந்த இனிப்பு உருளைக்கிழங்கை தங்களுடைய உணவாக உடனே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனாலும் ஐரோப்பியர்கள் உருளைக்கிழங்கையும் இந்த கிழங்கையும் பல விதங்களில் குழப்பிக்கிட்டாங்க. 1775 வெளியான ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில ஸ்வீட் பொட்டேட்டோ என்பது சர்க்கரை வள்ளிக்கிழங்கை குறிக்கும் சொல்லாக பதிவு செய்யப்பட்டது. பிலிப்பைன்ஸின் லூசான் பகுதியில் இருந்து சீனாவின் தென்கிழக்கு கடல் பிரதேசமான ஃபியூஜியானுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கின் பரவல் 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில நிகழ்ந்திருக்கு. அதே போல ஜப்பானின் கிபி 1735 டெக்குகவா யஷிமுனே என்ற இராணுவ தளபதியின் தோட்டத்துல இந்த கிழங்கு விளைவிக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்பு சொல்லுது. என்னோட இருக்கிறது ஷோகன் ரெஸ்டாரண்ட்டுடைய செஃப் மிஸ்டர் அஜய். நமஸ்தே ஜி. நமஸ்தே. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்வீட் பொட்டேட்டோ சிக்கன் சார். இது செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவை? சிக்கன், ஸ்வீட் பொட்டேட்டோ, வினிகர் சாஃப்ட் ரெட் சில்லி, மேத்தி, மஸ்டர்ட், ஹோல் ஜீரா, பெப்பர், புளி, கரம் மசாலா, கார்லிக், கொரியண்டர் பவுடர், டொமேட்டோ பேஸ்ட், சுகர், சால்ட், சாப் ஆனியன். இப்போ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ சிக்கன் செய்ய போகிறோம் இல்லையா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு தண்ணி போடணும், கொதிக்க வைக்க போகிறீங்க. அதுக்கு சிக்கன். ஓகே. அப்புறம் இதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ. ஓகே.
இப்போ நம்மளுக்கு இது எவ்வளவு நேரம் குக் ஆகணும்? 15 minutes சார். 15 minutes. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மசாலா ரெடி பண்ணி. மசாலா ஃபஸ்ட்டு இதில் கார்லிக் பவுடர். கார்லிக் ஓகே. எவ்வளவு? 2 ஸ்பூன். 2 ஸ்பூன்ஸ். அடுத்தது பெப்பர். பெப்பர் ஓகே. 1 ஸ்பூன் பெப்பர். 1 ஸ்பூன் பெப்பர். அடுத்து ஹோல் ஜீரா. ஓகே. 1.5 ஸ்பூன். 1.5 ஸ்பூன். இதில் அடுத்த மஸ்டர்ட். ஓகே. 2 ஸ்பூன். ஓகே. 2 ஸ்பூன் கடுகு. அடுத்து வெந்தயம். வெந்தயம் ஒரு ஸ்பூன். கரம் மசாலா. ஓகே. இதில் 3 மிக்ஸ் இருக்குது. பட்டை, ஏலக்காய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கரம். ஓகே. 2 ஸ்பூன் போடுங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். அடுத்த இது புளி. ஓகே. அடுத்த ஒரு சூப் பவுல் ஒரு ஆனியன் சாப். ஓகே. ஒரு பவுல் ஆனியன், சாப்ட் ஆனியன். ஓகே. கொரியாண்டர் பவுடர் இல்லையா? கொத்தமல்லி விதை பொடி 1 ஸ்பூன். 1 ஸ்பூன். வினிகர் ரெட் சில்லி. ஓகே. வினிகரில் ஊற வச்ச காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7-8 போடலாம். அதுக்கப்புறம் இதில் அது வெனிகர் இல்லை, அதே போடுவோம். அந்த வெனிகரும் கொஞ்சம் போடுறீங்க. கொஞ்சம் போடுவோம். ஓகே. அப்புறம் இது பேஸ்ட் பண்ணும். ஸ்வீட் பொட்டேட்டோ சிக்கன் பண்ணுறதுக்கான மசாலா ரெடி. சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன சேர்க்கணும்? மசாலா மிக்ஸ் பண்ணணும். மசாலா மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே. ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ்க்கு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மசாலாவோட சேர்ந்து ஸ்வீட் பொட்டேட்டோவும் சிக்கனும் எவ்வளவு நேரம் குக் ஆகணும்? 10 to 15 minutes. 10 to 15 minutes குக் ஆகணும் இல்லையா? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்தியாவின் புராணங்களிலும் பழமையான இலக்கியங்களிலும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு குறித்த குறிப்புகள் இடம் பிடிச்சிருக்கு. ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பிண்டலுக்கா என்ற சொல் சர்க்கரை வள்ளியைத்தான் குறிப்பதாக நம்பப்படுது. அதே போல கிமு 12ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் வாழ்ந்ததாக கருதப்படும் சுஷ்ருதர் தன்னுடைய சம்ஹிதையில் குறிப்பிட்டிருக்கும் மத்பலுக்கா என்ற சொல் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு குறிப்பதாகவே கருதப்படுது. நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா? ஓகே. நல்லா குக் ஆயிடுச்சா? குக் ஆயிடுச்சா சார்? இது ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் ஆச்சு. ஓகே. சிக்கன் பாயில் ஆச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சேர்க்கணும்? நெக்ஸ்ட் டொமேட்டோ பேஸ்ட். டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துலாமா? இது போட்டு மிக்ஸ் பண்ண 5 minutes. 5 minutes வேணும். ஓகே. நல்லா குக் ஆயிடுச்சா? நல்லா குக் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம சால்ட் சேர்க்கணும் இல்லையா? சால்ட். நெக்ஸ்ட் சுகர். சால்ட் சுகரும் எல்லாத்துலேயும் சேர்ந்தாச்சுன்னா நம்மளுக்கு ரெடி. 5 minutes அப்படி. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாம் செட் ஆகும். ஓகே. சீனிக்கிழங்கு, வத்தாளை அல்லது வற்றாழை கிழங்கு என்ற பெயர்களிலும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அழைக்கப்படுகிறது. சர்க்கரை வள்ளி கொடியாக படர்ந்து வளரும் தாவரம். இது கன்வோவோலேசியே என்ற தாவர குடும்பத்தை சார்ந்தது. இப்போமோயா என்ற பேரினத்தைச் சேர்ந்தது. இப்போமோயா பட்டேட்டாஸ் என்பது சர்க்கரை வள்ளியின் தாவரவியல் பெயர். ஸ்வீட் பொட்டேட்டோ சிக்கன் ரெடியா? ரெடி. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இல்லையா? ஆஃப் பண்ணிடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ சிக்கன் டேஸ்ட் பார்க்குறேன். வா, நல்ல காரசாரமாக இருக்குது. மிளகுனுடைய காரமும் இருக்குது. அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் ஜம்முன்னு இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு சின்ன தித்திப்போட ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ சிக்கன் சூப்பர். உலகத்தில் பல்வேறு நிறங்களில் சக்கரவள்ளி கிழங்குகள் விளையுது. இதில் 2 ரகங்கள் முக்கியமானது. 1வது ரகம் சிகப்பு தோலோட அல்லது இளமஞ்சள் தோலோட இருக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிழங்கானது வெள்ளை நிறத்தில் இருக்கும். இதில் நீர் சத்து அதிகம். இதுதான் நம்ம மண்ணில் விளையக்கூடியது. 2வது ரகம் சிகப்பு தோலோடு இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கிழங்கானது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். இதில் நீர் சத்து குறைவு, வைட்டமின் ஏ அதிகம்.
அந்த மாதிரி கிழங்கை தான் ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. இது தவிரவும் பொன்னிறத்திலையும் ஊதா நிறத்திலையும் சக்கரவள்ளி கிழங்குகள் பல்வேறு இடங்களில் விளையுது. நல்ல சக்கரவள்ளி கிழங்கை எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கிறது? கிழங்கை பிடிச்சி பார்த்தோம்னா அது கட்டியாக இருக்கணும். அதனுடைய தோலில் எந்த விதமான புள்ளிகளும் இருக்கக்கூடாது. புது சக்கரவள்ளி கிழங்கு தான் சுவை. பழசு அப்படின்னா அதனுடைய நுனி சுருங்கி போகும். அதிலிருந்தே நம்ம பழசா புதுசா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கிழங்குல மண் ஒட்டி இருந்தது அப்படின்னா அதை கழுவி எடுத்து வைக்க வேண்டாம். அதனுடைய ஈரத்தன்மை கிழங்கை அழுக செஞ்சிடும். அழுகல் பகுதியை மட்டும் வெட்டிட்டு மற்றதை பயன்படுத்தலாம்னு நினச்சாலும் அந்த அழுகல் தன்மையானது, அந்த வாசனையானது அந்த கிழங்குல ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிழங்கை அப்பப்போ வாங்கி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சு பயன்படுத்தினா இதனுடைய சுவை குறைஞ்சி போகும். என்னோட இருக்கிறது திருமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா பண்ண போகிறீங்க? சக்கரவள்ளி கிழங்கு சன்னா மசாலா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? சக்கரவள்ளி கிழங்கு ஊற வச்ச சன்னா, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, லவங்கம், மிளகாப்பொடி, சோம்பு, ஜீரகம், சன்னா மசாலா, உப்பு, எண்ணெய், கடலை மாவு அண்ட் கொத்தமல்லி. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை இல்லையா? இப்போ சக்கரவள்ளி கிழங்கையும் சென்னாவையும், அதாவது கொண்டக்கடலையும் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? கொண்டக்கடலையை ராத்திரியே ஊற வச்சு காலையில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கை வெறுமை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. சக்கரவள்ளி கிழங்கு சென்னா மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல என்னமா செய்ய போகிறோம்? மசாலா இந்த மசாலா எல்லாம் அரைச்சிப்பேன். முதல்ல என்ன போட போகிறீங்க? வெங்காயம் 1 கப்பு இல்லையா? 1 கப். அடுத்தது 1 கப் தக்காளி, 1 கப் தக்காளி, 4 பல்லு பூண்டு, ஓகே, ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், கிராம்பு. இந்த மசாலாவுக்கு தேவையான காரம் அப்படி இதில் போட்டுருவேன். இதுதான் காரம் இல்லையா? இதுக்கு வேண்டியது. இந்த மசாலாவுக்கு வேண்டிய உப்பு, மசாலாவை அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்தது என்னம்மா பண்ணணும்? கடாயில் எண்ணெயை வச்சு அதை வதக்க போகிறோம். ஜீரகம் தாளிக்கணும். அடுத்தது இந்த மசாலாவை போட்டு வதக்கணும். நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா. எவ்வளவு நேரம் எண்ணெயிலே அப்படி வேகணும்? அது அந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்மளுக்கு அது எண்ணெயிலே நல்லா வெந்து வரணும். அது நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு. ஓகே. இப்போ அடுத்தது என்ன சேர்க்க போகிறோம்? இந்த ஸ்டேஜில் சக்கரவள்ளி கிழங்கு, வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு போடணும். மசாலாவோட சேர்ந்து அது வதங்கணும். சரி. இப்போ நம்மளுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று சேர்ந்துருச்சா? சேர்ந்துருச்சு. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு வேண்டிய உப்பு காரம் சேர்க்கணும். இல்லை, ஓகே. காரம் வாங்க இதுக்கேற்ற மாதிரி. உப்பு, கடலை மாவு அந்த கன்சிஸ்டன்சி திக்னஸ் வரதுக்கு. ஓகே. இப்போ சன்னா சேர்க்கணும். சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணணும். ஓகே. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்ப்போமா? ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். ஓகே. 19ஆம் நூற்றாண்டு அமெரிக்காவின் தென்பகுதி. பல ஆண்டுகளாக தொடர்ந்து பருத்தி விவசாயம் மட்டுமே செய்ததனால் அங்கிருந்த மண் எல்லாமே விஷமாகி போயிருந்தது. காற்றில் உள்ள நைட்ரஜனை மண்ணில் சேர்க்கும் ஆற்றல் சர்க்கரைவள்ளி கிழங்குக்கும் நிலக்கடலைக்கும் தான் உள்ளது. அதை பயிரிட்டால் மண் மீண்டும் உயிர் பெறும் என்று ஆலோசனை சொன்னார் நிலக்கடலையின் தந்தை என்று அழைக்கப்படும் அமெரிக்காவின் ஜார்ஜ் கார்வர். முதல் உலகப் போர் சமயம் கோதுமை விளைச்சல் இல்லாமல் ரொட்டிக்கான கோதுமை மாவு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது அதை ஈடுகட்டும் விதமாக சர்க்கரைவள்ளி கிழங்கு மாவை உபயோகிக்கச் சொன்னதும் அதே கார்வர் தான். கோதுமை மாவுடன் சமபங்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு மாவும் சேர்த்து சுவையான பிரெட்கள் தயாரிக்கப்பட்டன.
அமெரிக்காவை நெருக்கடி நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தது அவருடைய யோசனை. அப்போதிலிருந்துதான் அமெரிக்க அரசும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாகுபடியை ஊக்குவிக்கத் தொடங்கியது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கை கான்கோபியா என்று கார்வர் வர்ணித்தார். கான்கோபியா என்றால் கிரேக்க புராணத்தில் வரும் ஒரு ஆடு. அதன் கொம்பிலிருந்து கேட்டதெல்லாம் கிடைக்குமாம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா உடல் எடை அதிகரிச்சிரும் அப்படின்னு தப்பான எண்ணம் ஒன்று இருக்கு. அதுல உண்மை இல்லை. இதுல கார்போஹைட்ரேட் இருந்தாலும் அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வகையை சார்ந்தது. இது இயற்கையான சர்க்கரை உணவு அப்படிங்கிறதுனால எவ்வித பிரச்சனையும் ஏற்படுத்தாது. 100 கிராம் சர்க்கரை வள்ளி கிழங்குல 70 முதல் 90 கலோரி வரைக்கும் ஆற்றல் கிடைக்கும். இதுல மிக மிக குறைந்த அளவே கொழுப்பு சக்தி உள்ளது. தவிர இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். மற்ற கிழங்குகளை விட இந்த கிழங்குல அதிக அளவு பீட்டா கரோட்டின் மூலக்கூறுகள் இருக்கு. வைட்டமின் ஏ அதிகமாக உள்ள சர்க்கரை வள்ளி கிழங்கு கண் பார்வைக்கும் மிக நல்லது. குறைஞ்ச ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க 2 தரப்பினருமே சர்க்கரை வள்ளி கிழங்க சாப்பிடலாம். இதுல பொட்டாசியம் இருக்கிறதுனால அது ரத்த அழுத்தத்தை சீராக்கி இதயம் சீராக இயங்க வழிவகுக்குது. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா போடணும். இல்லை சன்னா மசாலா பொடி இல்லையா, சாட் மசாலா. இப்போ நமக்கு முடிஞ்சுது. சக்கரவள்ளி கிழங்கு சன்னா மசாலா ரெடி. டேஸ்ட் பார்க்குறேன். செம்மையாக இருக்கு. இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கக்கூடிய அழற்சி நோய் தான் இந்த நூற்றாண்டினுடைய சைலண்ட் கில்லர் அப்படின்னு அழைக்கப்படுது. உடலுக்கு வெளியில சிவப்பா தடிப்புகள் மட்டுமல்லாம உடலுக்குள்ளேயும் கண்ணுக்கு தெரியாத அழற்சிகளை இது உண்டாக்கும். இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சு பிறகு நோய்களுக்கே காரணமாக அமையும். இந்த இன்ஃப்ளமேஷனை தடுக்கக்கூடிய நீக்கக்கூடிய அருமையான மருந்து அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரைப்பது சர்க்கரை வள்ளி கிழங்கு தானா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பை.